தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா? அப்போலோ ஃபர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது. இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் 9953541711. இது இந்தியா முழுமைக்கும் இருக்கிற SC/ST மக்கள் அவர்களுடைய இடஒதுக்கீட்டை ஒழித்து கட்டுவதற்கான துவக்கம். Beginning of end of the reservation. அதை புரிந்து கொண்டதால் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு இதை எதிர்த்து குரல் எழுப்புகிறது. இதை தெரியாமல் இங்கே பலரும் அவதூறுகளை வாரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீதும் தலைவர் எழுச்சி தமிழர் மீதும் வீசுகிறார்கள். அந்த சகோதரர்கள் அறியாமல் செய்கிறார்கள். அவர்கள் அல்ல எமது எதிரிகள். இதை இந்த சதி திட்டத்தை தீட்டிய சனாதனிகள் அதைத்தான் விரும்புகிறார்கள். சகோதர யுத்தம் இவர்களுக்குள் மோதிக்கொள்ள வேண்டும். உனக்கு இடஒதுக்கீடு கிடைக்காததற்கு உன் சகோதரன் தான் காரணம் என்று சொல்லுகிறது இந்த தீர்ப்பு. அதைத்தான் அவர்கள் விரும்புகிறார்கள். அந்த விருப்பத்துக்கு நாம் பலியாகிவிடக் கூடாது. நம்முடைய இலக்கு இந்த சனாதன சதி திட்டத்தை முறியடிப்பதுதான். அதை செய்வதற்காகத்தான் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலேயே சீராய்வு மனு தாக்கல் செய்வதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார். ஒரு வாரத்திலே அனைத்து தலைவர்களையும் அங்கே சந்தித்து அவர்களிடத்திலே கடிதம் அளித்து வலியுறுத்தினோம். தலைவர் அவர்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து அதை விளக்கமாக எடுத்து சொன்னார். இந்த ஆபத்தை அங்கே சந்தித்த தலைவர்கள் பெரும்பாலோர் இந்த தீர்ப்பினுடைய ஆபத்து தெரியாமல் இருந்தார்கள். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் அழுத்தம் கொடுத்து நாங்கள் கிரிமிலேயரை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கான அழுத்தத்தை கொடுத்தது தலைவர் எழுச்சி தமிழர் அவருடைய சந்திப்பு என்பதை இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி இங்கே மாநில அளவில் வாக்கு சதவீத அளவில் சிறிய கட்சியாக இருக்கலாம். ஆனால் அது என்ன நிலைப்பாட்டை எடுக்கிறது, எந்த திசையிலே பயணிக்கிறது, யாரால் வழிநடத்தப்படுகிறது என்பதை பார்க்கும் போது இந்த கட்சி இந்தியா முழுமைக்கும் தாக்கம் விளைவிக்கிற ஒரு பேரியக்கமாக இன்றைக்கு இருக்கிறது. அதைத்தான் இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பினுடைய எதிர்ப்பு குரல்களிலே நீங்கள் பார்க்கலாம். அன்பு சகோதரர்களே, இந்த தீர்ப்பு இதுவரை SC/ST மக்கள் தொடர்பாக எத்தனையோ பல தீர்ப்புகள் உச்ச நீதிமன்றத்தால் சொல்லப்பட்டிருக்கின்றன. இது இன்று நேற்று அல்ல. இவர்களுடைய எண்ணிக்கை பலத்தை குலைக்க வேண்டும் என்பதற்காக அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, நீதித்துறையில இருக்கிற பலரும் வரிந்து கட்டி கொண்டு பல தீர்ப்புகளை வழங்கி இருக்கிறார்கள். முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி அருண் மிஸ்ரா அவர்கள் இதே வழக்கிலே அவர் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்விலே ஒரு தீர்ப்பை வழங்கினார். அப்பொழுது என்ன சொன்னார் என்றால், இந்த SC பட்டியலில் இருக்கிற பல சாதிகள் முன்னேறி விட்டார்கள், எனவே அவர்களை எல்லாம் இந்த இடஒதுக்கீட்டிலிருந்தே விலக்கிவிட வேண்டும். எந்த நீதிமன்றம் முன்னேறிய சாதியிலும் ஏழைகள் இருக்கிறார்கள், அவர்கள் எவ்வளவு பேர் என்று தெரியாது, ஆனால் 10% இடஒதுக்கீடு அவர்களுக்கு கொடுக்கலாம். SC/STக்கு ரிசர்வேஷன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், OBC பிரிவினருக்கு ரிசர்வேஷன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் உனக்கு கணக்கு இருக்கிறதா? எவ்வளவு பேர் பின்னடைவாக இருக்கிறார்கள் என்ற புள்ளி விவரம் இருக்கிறதா? குவான்டிஃபையபிள் டேட்டா இருக்கிறதா என்று துருவி துருவி கேட்கிற உச்ச நீதிமன்றம் EWS வழக்கில் அவர்கள் எத்தனை சதவீதம் இருக்கிறார்கள் என்ற எந்த கணக்கும் இல்லை. அவர்கள் பின்னடைவாக இருக்கிறார்கள் என்பதற்கு எந்த ஆராய்ச்சியும் இல்லை. ஆனால் 10% இடஒதுக்கீட்டை அவர்களுக்கு வழங்கியது. அந்த நீதிமான்கள் சொன்னார்கள், இது 50% உச்சவரம்பை மீறுகிறது என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் கொடுக்கிற இந்த 10% என்பது இடஒதுக்கீடே கிடையாது, உங்களுக்கு கொடுக்கிறதா இடஒதுக்கீடு, நாங்க எடுத்துக்கிறதுக்கு பேர் இடஒதுக்கீடு கிடையாது என்று சொன்னார். அத்தகைய மனிதநேயமிக்க அந்த நீதிபதிகள் தான் இன்றைக்கு கண்ணீர் வடிக்கிறார்.
இந்த பட்டியலிலே பாருங்கள், கீழே இருக்கிற சாதிகள் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள், அவர்களெல்லாம் பின்னடைவாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு கல்வி குறைவாக இருக்கிறது, அவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதற்கு காரணம் அதிலேயே இருக்கிற இன்னொரு சாதி தான் என்று கண்டுபிடித்து, ஒரு பெரிய விஞ்ஞானி கூட கண்டுபிடிக்க மாட்டான் அத்தகைய கண்டுபிடிப்பை இந்த நீதிபதிகள் கண்டுபிடித்திருக்க. இதுக்காகவே அவர்களுக்கு ஒரு நோபல் பரிசு கொடுக்கலாம். அத்தகைய நீதிபதிகள் சொல்லுகிறார்கள் வரி வரியாக. அவர்கள் யாருக்கும் இந்த தமிழ்நாட்டில் இந்த எஸ்சி பட்டியலில் எத்தனை சாதிகள் இருக்கிறது அவர்களுக்கு தெரியாது. இதை பற்றி இன்றைக்கு அதே போல கண்ணீர் விடுகிற ஊடகங்களில் கண்ணீர் விடுகிற நண்பர்களுக்கும் இந்த பட்டியலில் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியாது. இல்லை சொல்ல போனா இந்த பட்டியல் ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போதும் செத்தத்தின் போதும் இவர்களுக்கு காதி வாரிய கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. எஸ்சி பட்டியலில் இருக்கிறவர்களுக்கு, எஸ்டி பட்டியலில் இருக்கிறவர்களுக்கு ஒவ்வொரு சாதியும் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று தலையை எண்ணி கணக்கு செய்யப்படுகிறது. அந்த புள்ளி விவரம் ஒவ்வொரு மாநிலத்திலும் இருக்கிறது, இணையதளத்தில் இருக்கிறது. யார் வேண்டுமானாலும் போய் பார்க்கலாம். ஆனால் எந்த ஒரு நண்பர்களும் அதை போய் பார்த்தார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர்களெல்லாம் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள், அவர்களுடைய வாய்ப்பை இவர்கள் பிடித்துக் கொள்கிறார். அப்போ ஒட்டுமொத்தமாக எல்லோருக்கும் ரெப்ரசன்டேஷன் போக வேண்டும் என்றால் என்ன வேண்டும்? இன்றைக்கு நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இங்கே முழக்கத்தில் அதை குறிப்பிட்டாரு. 100 விழுக்காடு இருக்கிறவர்கள் தலை எண்ணி அவரவருடைய விகிதத்துக்கு சராசரியாக கொடு, பிராமணர்களுக்கும் அவங்க எத்தனை சதவீதம் இருக்கிறார்களோ கொடுத்து விடு என்று நாம் கேட்கிறோம். ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள், உனக்கு நீ 23% எஸ்சி மக்கள் இருக்கிறார்கள் என்றால் உனக்கு 18% தான் இடஒதுக்கீடு. இவனுக்கு மட்டும் வரலாறே அப்படியே உறைந்து போய்விடுது. 1971ஆம் ஆண்டு எடுத்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் இவர்களுக்கான இடஒதுக்கீடு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. 50 ஆண்டுகள் போயிருக்கிறது. இவர்கள் 50 ஆண்டுகளில் இந்த மக்கள் தொகை வளர்ந்திருக்கிறது. அது கணக்கெடு சேர்த்துக் கொள்ளப்படவில்லை. அப்போ நிர்ணயித்தாங்க, இவங்களுக்கு 2.5 லட்சத்துக்கு மேல வருமானம் இருந்தால், குடும்ப வருமானம் 2.5 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்தா அவனுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்காத என்று வைத்திருக்கிறார். இந்த 2.5 லட்சம் என்கிற வருமான வரம்பை உயர்த்த வேண்டும், இந்த வருமான வரம்பை நீக்க வேண்டும் என்று ஒரே ஒரு குரல் ஒலிக்கவில்லை. இதை கேட்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் நாடாளுமன்றத்துக்கு போக வேண்டி இருக்கிறது. அங்கே போய்தான் நாங்கள் கேட்டோம். என்ன அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர்ல தொகுதியை போடும் போது பிராக்கெட்ல எஸ்சி எஸ்டின்னு போட்டு வச்சிருக்கான். எந்த அலுவலகத்திலேயாவது உண்டா? நாடாளுமன்றத்திலே இருக்கிறது. இதை தட்டி கேட்பதற்கு 75 ஆண்டுகளுக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் நுழைய வேண்டி இருக்கிறது. அத்தகைய கூருணர்வு கொண்ட ஒரு தலைவர் இருக்கின்ற காரணத்தினாலேதான் இந்த தீர்ப்பை எதிர்த்த குரல் இன்றைக்கு இந்தியா முழுவதும் மேலோங்கி வருகிறது. அதற்கான தீப்பொறியை விடுதலை சிறுத்தைகள் இன்றைக்கு பற்ற வைத்திருக்கிறது. ஏனென்றால் இந்த தீர்ப்பு ஒட்டுமொத்தமாக அழித்தொழிக்கப்பட வேண்டிய, நிராகரிக்கப்பட வேண்டிய தீர்ப்பு, இந்த மக்களின் வாழ்க்கையை சூறையாடக்கூடிய தீர்ப்பு. எனவே இதை நிராகரிக்க வேண்டும் என்ற குரலை உரத்து ஒலிக்க வேண்டி இருக்கிறது. அந்த குரலைத்தான் இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் முன்வைக்கின்றோம். தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் முன்வைக்கின்றார். இந்த ஆர்ப்பாட்டம் அதற்காகத்தான் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இதை ஒருங்கிணைத்த தோழர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி, வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம். தாய் தந்தையாவது இன்னும் ஒரு கனவாக உள்ளதா? அப்போலோ ஃபர்டிலிட்டி தாய் தந்தையாகும் உங்கள் கனவை நனவாக்குகிறது. இலவச ஆலோசனைக்கு கால் செய்யவும் 9953541711.